நீண்ட காலத்திற்கு முன்பு மனிதர்களுக்கு முன் அற்புதமான உயிரினங்கள் நிறைந்த உலகம் இருந்தது. டைனோசர்கள் நிலத்தில் நடந்தன மற்றும் ட்ரோசார்ஸ் எனப்படும் ராட்சத பறக்கும் விலங்குகள் வானத்தில் உயர்ந்தன. ஒரு நாள் ஒரு டெரோசர் ஏரியின் மேல் பறந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு தனி உணவு முறை இருந்தது. மெல்லுவதற்கு பதிலாக இன்று வாத்து செய்வது போல தன் வாயால் தண்ணீரை உறிஞ்சி சிறிய விலங்குகளை வடிகட்டுகிறது. ஆம், அதிகமாக சாப்பிட்ட பிறகு ஸ்டெரோசர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மங்கலானது. அது தூக்கி எறிந்தது. பின்னர் மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் ஆண்டுகளில் அந்த வாந்தி ஒரு பாறையாக மாறியது. வேகமாக முன்னோக்கி 110 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பிரேசிலில் உள்ள சில ஆர்வமுள்ள விஞ்ஞானிகள் இந்த விசித்திரமான பாறையை கண்டுபிடித்தனர். அவர்கள் கூர்ந்து பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உள்ளே இதுவரை யாரும் அறிந்திராத புத்தம் புதிய வகை டெரோசாரை காட்டிய சிறிய உணவுப் பொருட்கள் இருந்தன. விஞ்ஞானிகள் மிக முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டனர். சில சமயங்களில் பழைய உணவு மற்றும் வாந்தியால் செய்யப்பட்ட பாறைகள் டைனோசர் எலும்புகளால் சொல்ல முடியாத கதைகளை சொல்லலாம். ஆகவே கடந்த காலத்திலிருந்து ஏதோ ஒன்று கூட நமக்கு பண்டைய உலகத்தை பற்றிய பெரிய ரகசியங்களை அறிய உதவும். மிகவும் பழமையான மிகவும் விசித்திரமான பாறை விஞ்ஞானிகளுக்கு புதிய பறக்கும் டைனோசர் நண்பரை நீண்ட காலத்திற்கு முன்பு கண்டுபிடிக்க உதவியது.